பாட்டிலில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கோகுல், எந்த மருத்துவமனைக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது மற்றும் இதுல தாய்ப்பால் விநியோகம் செய்யும் தாய்மார்கள் யார் என தெரியப்பட்டதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாதாவரத்தில் தாய்ப்பாலை பாட்டிலில் வைத்து விற்பனை செய்த முத்தையா என்ற நபரை தற்பொழுது காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். முத்தையா நடத்தி வந்த அந்த கடைக்கு தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து தற்பொழுது சீல் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக முத்தையாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகிறது. சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையில் இந்த தாய்ப்பாலை அவர் விற்பனை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு குறைந்த விலையில் தாய்ப்பால்களை அங்கு கொடுத்து மருத்துவமனையில் அதிக விலைக்கு இந்த தாய்ப்பாலை விற்பனை செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு செவிலியர்கள் வாயிலாக இவர் பல தாய்மார்களை வைத்து இந்த தாய்ப்பாலை பெற்றிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முத்தையா இதை பல மாதங்களாக செய்து வருவதாகவும், அதாவது 100 ml தாய்ப்பாலை 500 ரூபாய் வரை விற்பனை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தாய்ப்பாலை பல பிரபல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு, குறிப்பாக சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் நல மகப்பேறு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு பல மாதங்களாக அங்கு இந்த தாய்ப்பாலை விற்பனை செய்திருப்பதும் விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முத்தையாவை தற்பொழுது காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இங்கு கைப்பற்றப்பட்ட தாய்ப்பாலை தற்பொழுது ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். சார், இப்போ முத்தையாவிடம் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சார்? கண்டிப்பாக இங்கே நாங்கள் எடுத்த தரவுகள், இங்கே நாங்கள் எடுத்த ப்ராடக்ட் இது இப்போ லேபுக்கு அனுப்பியிருக்காங்க, டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்தபட்சமாக இதை இப்போ நம்ம போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவரை விசாரணைக்கு கொண்டு சென்றிருக்கோம். ஆக்ஷன் எடுக்கிறது நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொன்ன மாதிரி பல தரவுகள் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரிகள் இப்போ லேபுக்கு போயிருக்கு, லேபில் டெஸ்டிங் நடக்கணும். இந்த ப்ராடக்ட்டை இப்போ பாட்டில் பண்ணி விற்கிறதுக்கான பெர்மிஷன் இல்லை, அது ஒரு வயலேஷன். லேப்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட் யாருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படணுமோ, உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் என்ன நடவடிக்கை, சட்டப்பூர்வமாக லா படி, கிரிமினல் லா படி என்ன நடவடிக்கை எடுக்கும். பிரபல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டு அங்க தாய்ப்பாலை விற்றதா ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி அரசு செவிலியர்களை பயன்படுத்தி தாய்ப்பாலை பெற்றதாகவும் தகவல் இருக்கு. இது பத்திலாம் விசாரணை கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் நடக்குங்க. அவர்கிட்ட சில கான்டாக்ட்ஸ் இருக்குது, யாருக்கு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் அவர் கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே நாங்க இப்போ ட்ராக் பண்ணுவோம். யாருக்கு கொடுத்திருக்காங்க, எப்படி யார்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க, யாருக்கு கொடுத்திருக்காங்க, எப்படி பதப்படுத்திருக்காங்க, எல்லா மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஃபர்தரா நடக்கும். அரசு மருத்துவமனையுடைய செவிலியர்கள் வாயிலாகவும் பல தனியார் மருத்துவமனைகளுக்கு தாய்ப்பாலை தற்பொழுது முத்தையா விற்பனை செய்திருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்படுகிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.